Hello everyone, welcome to Tamil Network. இந்த வீடியோல நம்ம VPN என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம யூஸ் பண்ற VPN வந்து சேஃபா இல்லையா and VPN வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த virtual private network வந்து எப்படி work ஆகுதுன்னு அப்படினு பார்ப்போம். ஸோ நம்ம மொபைலோ இல்லை எந்த ஒரு டிவைஸ் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா கூட உங்களோட ஐபி அட்ரஸும் பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகி அதுதான் சென்ட் ஆகும். ஸோ வந்து இந்த VPN கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வழியாக அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகாமல் உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க் வழியாக அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகி சர்வர் மறுபடியும் அந்த சர்வர்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் மறுபடியும் அந்த டனல் வழியாக என்ட்ராகி உங்களோட டிவைஸ்க்கு ரீச் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த VPN வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த VPNல பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற VPN சர்வீஸ் என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா VPN சர்வீசஸில் எல்லாருமே பாயிண்ட் டு பாயிண்ட் டனலிங் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப லீஸ்ட் செக்யூர்ட் ஒன். ஸோ உங்களோட டிபெண்டன்சி வந்து ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் டனலிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் அந்த சேம் டைம் நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் டனலிங் ப்ரோட்டோகால் வந்து லீஸ்ட் செக்யூர்ன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட பர்பஸ் வந்து ஹெவி இன்டர்நெட் யூசேஜ் இல்லாத ஒரு டயத்தில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் IPsec ப்ரோட்டோகாலே யூஸ் பண்ணலாம். இந்த IPsec ப்ரோட்டோகால் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர்ட் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு VPN சர்வீஸ் IPsec-ஆக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ், லினக்ஸ், மொபைல் டிவைசஸான ஆண்ட்ராய்டு, iOS இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் டனலிங் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு VPN வந்து சேஃபா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா VPNோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் யூசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதோட நாலேஜ் எல்லாமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ரீ VPN அப்படின்றதுக்காக அவங்களோட டிவைஸை அதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விஷயமுமே அந்த நெட்வொர்க் வழியாக தான் அந்த சர்வருக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த நெட்வொர்க் வந்து இன்கேஸ் மானிட்டர் பண்ணாங்க அப்படின்னா இல்லை அந்த லாகை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு VPN சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எப்போவுமே செக்யூர்டான ப்ரோட்டோகால் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் அவங்க லாக்ஸ் ஏதாவது கீப் அப் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். நிறைய VPN ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர்ஸோட அந்த கனெக்ஷனை அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ தே கீப் அ லாக் ஆஃப் இட். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு VPN ப்ரொவைடர்ஸ் வந்து லாக்ஸ் எதுவும் ஸ்டோர் பண்ணாத ஒரு VPN ப்ரொவைடராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் டே டு டே யூசேஜில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு VPN என்னதுன்னு பார்த்தீங்கன்னா OpenVPN. அண்ட் இந்த VPN சர்வீசஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு பல சிட்டிஸில் பல பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த டைம் வந்து நீங்கள் சீக்ரஸி அண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டியும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க் தான் ரன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த VPN வந்து வேறு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஹோம் ஆட்டோமேஷன் வந்து இப்போ ரொம்பவே காமனாக இருக்குது. அண்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற கேமராஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் விச் இஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா VPNs வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் VPNும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு IT எம்ப்ளாயி அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆர்கனைசேஷனோட ப்ரைவேட் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா VPN வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கிற ஏதோ ஒரு VPN சர்வீஸை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். VPN யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப செக்யூர்டான மெத்தடில் நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுன்றதுக்காக தான் VPN யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து VPN ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் நிறைய யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த யூசருக்கு எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை. இவங்களோட டேட்டாஸ் எல்லாமே அந்த நெட்வொர்க் வழியாக தான் ட்ரான்ஸ்மிட் ஆக போகுது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் VPN யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இது மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸ்டே சேஃப். பீஸ்.